விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரி பிரவீனா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெற்பயிரில் வரக்கூடிய பூச்சி தாக்குதலையும் மற்றும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நெற்பயிரில் உங்களுக்கு என்னென்ன பூச்சிகள் வரும் அப்படின்னா, இலைப்பேன், தண்டு துளைப்பான், இலைச்சுருட்டு புழு, புகையான், ஆனைக்கொம்பன், கதிர்நாவாய் பூச்சி, இந்த மாதிரி பூச்சிகள் தான் உங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இலைப்பேன். இது நாற்றங்கால் பருவத்தில் இளம் இலைகளுக்கு அடியில் உட்காந்து சாறு உரியறனால இலைகள்லாம் வந்துட்டு நீள்வாக்கில் சுருண்டு காணப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப நிலையில் வெளியேறிய கோடுகள் மாதிரி தோன்றி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இலைகள்லாம் உங்களுக்கு கருண மாதிரி ஆயிரும். நாற்றங்கால் பருவத்திலே உங்களுக்கு வளர்ச்சி பாதிக்கப்படும். இதை எப்படி கண்டறியலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈர கைகளால் நீங்கள் செடியை தொட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்துட்டு பூச்சிகள் ஒட்டும். இது மூலயமா நீங்கள் வந்துட்டு இலைப்பேனை கண்டறிஞ்சிடலாம். எப்படி வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வயலில் குறைஞ்சது 2 அல்லது 3 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா தண்ணியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வரப்பில் இருக்க களைகளை அப்புறப்படுத்திடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பான். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இளம் பருவநிலையில் தண்டில் துளையிட்டு உள்ளே நுழையிறனால நடு குருத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்ச மாதிரி ஆயிரும். இது குருத்து காய்தல் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவோம். கதிர் வெளிவர்ற பருவத்தில் நம்மளுக்கு தண்டை துளையிறனால கதிர்கள்லாம் வெண்மை நிறமாக மாறிடும். இது வெண்கதிர் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூச்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படின்னா, இரவு நேரங்களில் நம்ம விளக்கப்பொறி வைக்கிறது மூலயமா இந்த தண்டு துளைப்பானை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இலை சுருட்டு புழு. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இலைகளை நீள்வாக்கில் சுருண்டு உள்ளே உட்காந்துட்டு பச்சையத்தை உண்பதனால இந்த இலைகளை நம்மளுக்கு காஞ்ச மாதிரி ஆயிரும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, அதிகமாக தலைச்சத்து யூஸ் பண்ணுறதை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இலை சுருட்டு புழுவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புகையான். இந்த புகையோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வயலில் அங்கங்கே தீயால் எரிச்ச மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும். இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெற்பயிர் தண்டுப்பயிரில் உட்காந்து சாரை உரியறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி வயலை தீப்பியாக காஞ்ச மாதிரி ஆயிடுது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விளக்கப்பொறி வைக்கிறது மூலிமா இந்த புகையானமே கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது வந்துட்டு அந்த தண்டுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பூச்சிகள் வந்துட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனைக்கொம்பன். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குருத்தி இலைகள்லாம் வெங்காயத்தாள் மாதிரி மாறி நீண்டு காணப்படும். இது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சியும் பாதிக்கப்படும், மகசூலுமே பாதிக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா கதிர்நாவாய் பூச்சி. இது நெல்மணிகள் பிடிக்கிற டைமில் அந்த நெல்மணியில் உட்காந்து சாரை உரியனால நெல்மணிகள் பார்த்தீங்கன்னா சிறிய புள்ளிகள் மாதிரி நெல்மணி மேலே தோன்றும். அது மட்டும் இல்லாமல் நெல்மணிக்குள்ளே வந்துட்டு விதை இல்லாமல் பதர் நெல்லாக இருக்கும். ஸோ இத்தனை பூச்சியுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டியை யூஸ் பண்ணுறது மூலிமா கட்டுப்படுத்தலாம். இதில் வந்து 5 வகை நுண்ணீர்கள் இருக்குது. மெட்டாரேசியம் அனிசோப்லி, பிவேரியா பேசியானா, வெட்டிசிலம் லக்கானி, வெட்டிசிலம் கிளாமிடோஸ்போரியம், நிமோரியாலில் 5 வகை நுண்ணீர்கள் இருக்குது. இது நெற்பயிரில் வரக்கூடிய சாரொஞ்சு பூச்சிகள், இலைத்தின்னு புழுக்கள், வண்டுக்கள், நூறு புழுக்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடணும். பொதுவாக பூச்சி தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வளர்ச்சியுமே இருக்காது. அதுக்காக இந்த ஃபெர்டிலிட்டி பயன்படுத்தணும். இதில் இயற்கை உர கூட்டமைப்புன்னு சொல்லுவோம். உரங்களுக்காக இது 6 நுண்ணீர்கள் வந்துட்டு 7 சத்துக்களை கொடுக்கும். எப்படி பயன்படுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏக்கருக்கு ஒரு பாக்கெட்டு தேவையான தண்ணியில் குறைஞ்சது ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட் டோஸ் ஸ்ப்ரே மூலயமாவும் அடுத்த 2 டோஸ் வேறு சிகிச்சை கொடுக்கறது மூலயமாவும் நெற்பயிரில் வரக்கூடிய பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணிடலாம், வளர்ச்சியுமே அதிகரிக்கலாம், மகசூலையும் அதிகரிக்கலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் இந்த இன்ஃபினிட்டி ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தி அதிக லாபம் பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699.